ஒரு பிரம்மாண்டமான கோட்டைய தகர்க்க உங்களுக்கு பெரிய வெடிகுண்டுகள்லாம் தேவையில்ல. அந்த கட்டிடத்தோட பலமான அஸ்திவாரத்துல இருக்கிற ஒரே ஒரு செங்கலை எந்த சத்தமும் இல்லாம மிக சரியா உருவினா போதும். வந்து கண்டிப்பா இது ரொம்ப சரியான உதாரணம். ஆமா, 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல பல ஆண்டுகளா கட்டமைக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஆளுங்கட்சியோட வாக்கு வங்கி எந்த ஆரவாரமும் இல்லாம இப்படிதான் சரிந்தது. உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஆமா, இன்னைக்கு நாம பேச போற விஷயம் 2026 தேர்தல் முடிவுகளை தீர்மானித்த அந்த அமைதியான வாக்கு மாற்றம், அதாவது சைலண்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அத பத்தி தான். கரெக்ட். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் எப்படி திமுகவோட கோட்டையில இந்த நுட்டமான விரிசலை ஏற்படுத்தி அதை முற்றிலுமா உடைச்சது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம முழுமையா அலச போறோம். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த தேர்தல் முடிவுகளை பலரும் ஒரு மாபெரும் சுனாமி அப்படிங்கிற கோணத்துல தான் பாக்குறாங்க. ஆமா, நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரா மாநிலம் முழுக்க பெரிய அலை வீசிடுச்சு அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல விவாதங்கள் நடக்குது. ஆனா தேர்தல் ஆணையத்தோட தரவுகளை நம்ம மிக நுட்பமா பார்த்தோம்னா, இது பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல நடந்த ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் கிடையாது. ஓ, அப்ப பெரிய இடைவெளி இல்லையா? இல்லவே இல்ல. சொல்லப்போனா பல முக்கியமான தொகுதிகள்ல வெற்றி தோல்விக்கான இடைவெளி வெறும் ஆயிரக்கணக்கில், சில இடங்கள்ல நூற்றுக்கணக்கில் தான் இருந்திருக்கு. ஓஹோ, நூற்றுக்கணக்கில் கூடவா? ஆமா, கண்டிப்பா. அதாவது மேடையில முழங்கின சத்தங்களை விட வாக்குச்சாவடியில நடந்த அந்த அமைதிக்கு தான் அதிக சக்தி இருந்திருக்கு. சரி, நான் இத கொஞ்சம் வேறு கோணத்துல கேக்குறேன். 1000 ஓட்டு அல்லது சில 100 ஓட்டு வித்தியாசத்துல ஒரு ஆட்சி மாறுது அப்படின்னா அத வெறும் தற்செயல்னு கூட சொல்லலாமே. தற்செயல்னு சொல்றீங்களா? அதாவது அன்றைய தினம் மழை பெஞ்சிருக்கலாம், இல்ல குறிப்பிட்ட சில பகுதிகளில் மக்கள் ஓட்டு போட வராம இருந்திருக்கலாம். இத ஒரு திட்டமிட்ட அமைதியான வாக்கு மாற்றம்னு எப்படி உறுதியா சொல்றீங்க? அது தற்செயல் கிடையாது. அதை புரிஞ்சுக்க நம்ம தேர்தல் முறையான அந்த ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் அப்படிங்கிற சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம கவனிக்கணும். அதாவது அதிக ஓட்டு வாங்குறவங்க ஜெயிக்கிற முறை. அதேதான். ஒரு தொகுதியில ஜெயிக்க ஒரு வேட்பாளர் 51% வாக்குகளை பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா, எதிரணியில இருக்கிறவரை விட ஒரே ஒரு ஓட்டு அதிகமா வாங்கினா கூட போதும், அவர்தான் வெற்றியாளர். கரெக்டா சொல்லிங்க. இந்த முறைப்படி பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி பல ஆண்டுகளா ஒரு 40 முதல் 45% வாக்குகளை தன்னுடைய இரும்பு பிடியில வச்சிருந்ததுன்னு வச்சுக்குவோம். சரி, அந்த 45%த்தை 40%மா குறைச்சிட்டா எதிர்க்கட்சி வெறும் 41% வாக்குகளை பெற்றா கூட வெற்றி பெற்றுவிடும் இல்லையா? ஓஹோ, ஆமால. இந்த குறிப்பிட்ட 5% குறைவு தான் இந்த தேர்தல்ல நடந்திருக்கு. இது ஒரே சீரா மாநிலம் முழுக்க நடக்கல. அப்போ குறிப்பிட்ட சில இடங்கள்ல மட்டும்தான் நடந்திருக்கா? ஆமா, யாருக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப இழுபறியா இருந்ததோ அந்த தொகுதிகள்ல மிக துல்லியமா நடந்திருக்கு. அப்படியென்றால் ஆளுங்கட்சியோட அந்த 5% வாக்குகள் அப்படியே எதிரணிக்கு மாறிடுச்சா? அதுதான் இல்ல. ஏன்னா ஒரு காலத்துல ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க திடீர்னு ஒட்டுமொத்தமா அப்படியே இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு தோணல. ஆமா, அது அவ்வளவு சுலபமா நடக்காது. ஒருத்தர் பல வருஷமா ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறாருன்னா அதுல ஒரு இமோஷனல் கனெக்ட் இருக்கும். கரெக்ட், ஒரு விசுவாசம் இருக்கும். அதனால அந்த விசுவாசத்தை மீறி டக்குன்னு எதிர்க்கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இந்த நடுவில் நிற்கும் வாக்குகள், அதாவது மிடில் கிரவுண்ட் ஓட்ஸ் பத்தி மூலக்கட்டுரையில அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த வாக்குகள் தான் அந்த இடைவெளியை உருவாக்கச்சா? அதை பத்தி நாம விரிவா பேசணும். கண்டிப்பா. ஆனா அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை இங்க பதிவு செஞ்சிடுறேன். சொல்லுங்க. இந்த முடிவுகளை எந்த சார்பும் இல்லாம தரவுகளின் அடிப்படையில மட்டுமே நாம அலச போறோம். நாம இங்க எந்த அரசியல் கட்சியோட பக்கமும் நிக்கல. ரொம்ப சரியான ஒரு பதிவு. இத நடுநிலையா பாக்குறது தான் ரொம்ப முக்கியம். சரி, அப்போ சொல்லுங்க, இந்த 5% வாக்குகள் எங்கேதான் போச்சு? நீங்க கேட்டது மிக முக்கியமான கேள்வி. ஆளுங்கட்சி மேல இருக்கிற அதிருப்தி வாக்குகள் எல்லாமே நேரடியா எதிரணிக்கு செல்வதில்லை. இங்கதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட, அதாவது விசிஐயோட பங்கு மிக முக்கியமா பேசப்படுது. விசிகா இந்த தேர்தல்ல திமுக கூட்டணியில 8 இடங்கள்ல போட்டிட்டாங்க. ஆமா, அது தரவுகள் தெளிவா இருக்கு. அவங்க போட்டியிடாத மத்த தொகுதிகள்ல அவங்களோட களப்பணி ரொம்பவும் மௌனமா ஒருவித தேக்க நிலையோடு இருந்ததா தரவுகள் சுட்டி காட்டுது. அதாவது வேலை செய்யலன்னு சொல்றீங்களா? ஆமா, பொதுவா ஒரு வலுவான கூட்டணியில கூட்டணி கட்சியோட வாக்குகள் அந்தந்த பகுதி ஆளுங்கட்சி வேட்பாளருக்கு முழுமையா மாறும். அந்த வாக்கு மாற்று திறன் தான் கூட்டணியோட அடிப்படை பலமே. ஆமா, அதுதானே கூட்டணி தர்மம். ஆனா இந்த முறை விசிக தொண்டர்களோட வாக்குகள் ஆளுங்கட்சிக்கு முழுமையா பரிமாற்றம் செய்யப்படல. ஒரு நிமிஷம் இருங்க. வேலை செய்யல அல்லது மௌனமா இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வேற காரணங்கள் இருக்கலாமே. என்ன மாதிரி காரணங்கள்?
ஒருவேளை கட்சி தொண்டர்கள் கிட்ட ஒரு சோர்வு இருந்திருக்கலாம். இல்ல தேர்தல் செலவுகளுக்கான அடிப்படை நிதி பற்றாக்குறை இருந்திருக்கலாம். ம், இதை ஏன் ஒரு திட்டமிட்ட அரசியல் வியூகம்னு பார்க்கணும்? அமைதியா இருக்கிறது வெறுமனே கட்சியோட உட்கட்டமைப்பு பலவீனத்தோட வெளிப்பாடா கூட இருக்கலாமே. மேலோட்டமா பார்த்தா அப்படித்தான் தோணும். ஆனா விசிஐ தலைவர் திருமாவளவன் அவங்களோட முந்தைய அரசியல் நிலைப்பாடுகளையும் தேர்தலுக்கு முன்னாடி அவர் உதிர்த்த வார்த்தைகளையும் நம்ம இணைச்சு பார்க்கணும். ஓ, அவர் ஏற்கனவே இத பத்தி ஏதாவது சூசகமா சொல்லிருக்காரா? ஆமா, நாங்கள் கூட்டணி கட்சிகளுக்காக வேலை செய்யவில்லை அப்படின்னு அவர் முன்னாடியே ஒரு முறை சொன்னது இப்போ தேர்தல் களத்துல ஒரு தெளிவான செய்தியா எதிரொலிச்சிருக்கு. ஆமா, அந்த வார்த்தைகள் அப்போ பெரிய சர்ச்சையாச்சு. திருமாவளவன் மிகவும் அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர். அவருக்கு தன்னுடைய கட்சியோட பலம் என்னன்னு நல்லா தெரியும். அதனால இது சோர்வோ பலவீனமோ கிடையாது. அப்போ இது ஒரு திட்டமிட்ட அரசியல் ஆயுதம்னு சொல்றீங்க? கண்டிப்பா. ஒரு பலமான கூட்டணியிலிருந்து வெளியேறினா எதிர்க்கட்சிகளோட கடும் விமர்சனங்களை எதிர்கொள்ளணும். தனித்து நின்னா தோல்வியை சந்திக்க நேரிடலாம். அது ரிஸ்க் அதிகம். ஆனா கூட்டணியில இருந்துகிட்டே வேலை செய்யாம இருக்கிறது ஆளுங்கட்சிக்கு ஒரு நுட்பமான அழுத்தம் கொடுக்கும் உத்தி. இது எனக்கு இன்னும் முழுமையா புரியல. விசிக தொண்டர்கள் ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடல அப்படின்னா அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்க? அது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. அவங்க என்ன நேரா போய் தமிழக வெற்றி கழகத்துக்கோ அல்லது வேற எதிர்க்கட்சிக்கோ ஓட்டு போட்டாங்களா? அப்படி நடக்க வாய்ப்பில்லையே. அதான், சித்தாந்த ரீதியா அது சாத்தியமில்லையே. வலதுசாரி அல்லது வேறு வகையான சித்தாந்தம் கொண்ட கட்சிகளுக்கு அவங்க வாக்கு மாற வாய்ப்பில்லையே. கரெக்ட். அதுதான் இங்க நடந்த சுவாரஸ்யமே. அவங்க ஆளுங்கட்சிக்கும் ஓட்டு போடல, அதே சமயம் தங்களுக்கு எதிரான மாற்று சித்தாந்தம் கொண்ட கட்சிகளுக்கும் ஓட்டு போடல. அப்போ அந்த ஓட்டுகள் என்னாச்சு? ஒரு கணிசமான சதவீதம் பேர் ஓட்டு போலவே போகல. அதாவது அப்ஸ்டென்ஷன்னு சொல்லுவாங்க. ஓஹோ, வாக்களிக்காம புறக்கணிச்சிட்டாங்க. ஆமா. இன்னொரு தரப்பினர் நோட்டா பக்கமோ அல்லது சுயேச்சை மற்றும் உதிரி வேட்பாளர்கள் பக்கமோ தங்கள் வாக்குகளை சிதறவிட்டிருக்காங்க. அப்போ தர்க்க ரீதியா பார்த்தா இது ஆளுங்க கட்சிக்கு செல்ல வேண்டிய வாக்கு. அதேதான். இது செல்லாம போனதாலேயே ஆளுங்க கட்சியோட வெற்றி வரம்பு, அதாவது வின்னிங் த்ரெஷோல்ட் கணிசமாக குறைஞ்சிடுச்சு. 45% எடுத்தாதான் வெற்றி என்ற நிலையில இருந்த ஆளுங்க கட்சி இந்த வாக்குகளோட சிதறலால 40 அல்லது 38% சுருங்கிடுச்சு. சரியா கணக்கு பண்ணிட்டீங்க. அந்த வாக்குகள் ஒரு திரிசங்கு சொர்க்கம் போல எந்த பக்கமும் சாயாம நடுல நின்னுடுச்சு. எனக்கு இப்போ அந்த அமைதியான வாக்கு மாற்றத்தோட உண்மையான வடிவம் புரியுது. அதாவது ஒரு பெரிய வாக்கு வங்கிய உடைக்க எதிரே இருக்கிறவர் பலசாலியா இருக்கணும்னு அவசியமே இல்ல. ஆமா, நம்ம கூட இருக்கிறவர் அமைதியா இருந்தாலே போதும், அந்த அஸ்திவாரம் சரிஞ்சிடும். ஆனா இதுல எனக்கு இன்னொரு பெரிய முரண்பாடு தெரியுது. என்ன முரண்பாடு? விசிகேவோட வாக்குகள் சிதறியதால ஆளுங்கட்சியோட பலம் குறைஞ்சது அப்படிங்கிறது சரி. ஆனா அந்த இடத்துக்கு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் எப்படி வந்தாங்க? அது ஒரு முக்கியமான கேள்வி. திமுகவோட அடிப்படை வாக்கு வங்கி ரொம்ப பலமானது. அந்த அடிப்படை வாக்குகளை தாண்டி ஒரு புதிய கட்சி எப்படி இவ்ளோ பெரிய வெற்றியை பெற முடியும்? இதுல 2 விஷயம் இருக்கு. இது விசிகேவோட அமைதியால மட்டுமே நடந்ததா அல்லது விஜய்க்குன்னு ஒரு தனி அலை இருந்ததா? இந்த இடத்துல நம்ம 2 விஷயங்களையும் பிரிக்க முடியாது. இது அரசியல் வெற்றிடம் அல்லது பொலிட்டிக்கல் வேக்யூம் அப்படிங்கிற கோணத்துல தான் பார்க்கணும். வெற்றிடம்னா இப்போ இயற்கையில எப்படி ஒரு வெற்றிடம் உருவாகும் போது அதை நிரப்ப காற்று வேகமா வீசுதோ அது போலவா? அதே உதாரணம் தான். அரசியலும் அப்படிதான். திமுக கூட்டணியோட மௌனத்தால ஒரு இடைவெளி உருவானது உண்மை. ஆனா அந்த இடைவெளியை நிரப்ப ஒரு சக்தி வாய்ந்த மாற்று தேவைப்பட்டுச்சு. ஓ, அந்த மாற்றாதான் தமிழக வெற்றிக் கழகம் தன்னை முன்னிறுத்திக்கிட்டாங்க. ஆமா, விஜயோட தனிப்பட்ட ஈர்ப்பு, புதிய தலைமுறை வாக்காளர்கள், அப்புறம் ஆளுங்கட்சி வேல இருக்கிற இயல்பான அதிருப்தி ஆகிய 3ம் அந்த வெற்றிடத்தை நோக்கி பாஞ்சது. அதாவது முதல் முறை வாக்களிக்கிற இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க இல்லையா? ஆமா, அவங்களுக்கு இந்த பழைய கூட்டணி தர்மம், கணக்குகள் இதெல்லாம் பெருசா தெரியாது. அவங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டுச்சு. அந்த மாற்றம் விஜய் கிட்ட தெரிஞ்சது. சரியா சொன்னீங்க. அவரோட உழைப்பு அந்த இளைஞர்களை ஈர்த்துச்சு. அப்படி என்றால் விஜயோட வெற்றி அப்படிங்கிறது அவர் புதிதா உருவாக்கிய அலை இல்லைன்னு சொல்றீங்களா? அப்படி முழுமையா சொல்லிட முடியாது. வேற யாரோ எழுந்து சென்றதால காலியான நாற்காலியில அவர் உட்கார்ந்துகிட்டாரா? எனக்கு தெரிஞ்சு இது விஜயோட அரசியல் உழைப்ப குறைச்சு மதிப்பிடுறது போல இருக்கே. இல்ல, நான் விஜயோட களப்பணியோ அவரோட ஈர்ப்பையோ குறைச்சு மதிப்பிடல. பல லட்சம் இளைஞர்களை திரட்டி இருக்காரு. அந்த புதிய வாக்குகள் தான் அவரை வெற்றி பெற செஞ்சதுன்னு ஏன் நாம எடுத்துக்க கூடாது? அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. சொல்லப்போனா அந்த உழைப்பு தான் அவர் அந்த நாற்காலிக்கு பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்துச்சு. ஆனா அந்த நாற்காலியில அவரை உட்கார வச்சது இந்த கூட்டணி கட்சிக்குள்ள ஏற்பட்ட விரிசல் தான்.
இத ஒரு சின்ன கணக்கா பாருங்களேன். சொல்லுங்க. ஆளுங்கட்சி 40% வாக்குகளை தக்க வைக்குதுன்னு வச்சுக்குவோம். விஜய் ஒரு புதிய அலையின் மூலம் 38% வாக்குகளை ஈர்க்கிறாரு. சரி. இந்த நிலையில விஜய் வெற்றி பெற முடியாது இல்லையா? ஆமா, 40 விட 38 கம்மிதானே. ஆனா கூட்டணி கட்சியின் மௌனத்தால ஆளுங்கட்சியோட வாக்கு 37% குறையும் போது விஜயோட அதே 38% வாக்குகள் அவரை வெற்றியாளரா மாத்துது. ஓஹோ, இப்போ புரியுது. அந்த 38% வாக்குகள் விஜயோட உழைப்பு. ஆனா ஆளுங்கட்சியை 37% குறைச்சது கூட்டணி கட்சியின் இந்த அமைதியான ஆயுதம். அதனாலதான் இத ஒரு மாபெரும் அரசியல் வியூகம்னு நான் சொல்றேன். இப்போ அந்த கணக்கு மிகத் தெளிவா புரியுது. விஜய் ஒரு பெரும் கூட்டத்தை ஈர்த்தாரு. ஆனா வெற்றி பெறுவதற்கான அந்த இறுதி நூலிழைய ஆளுங்கட்சிக்குள்ள இருந்த மௌனமே அவருக்கு பரிசளிச்சிடுச்சு. 100% உண்மை. இந்த தேர்தல் முடிவுகள் பல வருடங்களா தமிழக அரசியல்ல நம்ம பார்த்து பழகிய ஒரு பெரிய கட்டுக்கதைய உடைச்சிருக்கிறதா எனக்கு தோணுது. எந்த கட்டுக்கதைய சொல்றீங்க? அதாவது, தலைவர்கள் மேடையில ஒன்னா கைகோர்த்து நின்னா கீழையும் தொண்டர்கள் கைகோர்த்து நின்னு வாக்குகளை மொத்தமா மாத்திடுவாங்க அப்படிங்கிற அந்த பழைய இலக்கணம் இந்த தேர்தல வேலை செய்யல இல்லையா? அது முற்றிலுமா உடைஞ்சிடுச்சு. ம். முன்னாடியெல்லாம் கட்சித் தலைமைகளோட கட்டளைக்கு தொண்டர்கள் இயந்திரத்தனமாக கீழ்ப்படிவாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருந்தது. ஆனா தற்போது தொண்டர்களும் அடித்தட்டு மக்களும் அரசியல் ரீதியா மிக தீவிரமா சிந்திக்க தொடங்கிட்டாங்க. தங்களுடைய சொந்த தேவைகள், தங்களுடைய கட்சியோட வளர்ச்சி, இது எல்லாம் கருத்தில் கொண்டுதான் முடிவெடுக்கிறாங்க. ஆமா, விசிக தொண்டர்கள் இந்த தேர்தல்ல எடுத்த நிலைப்பாடு தங்கள் தலைமையோட மறைமுகமான சிக்னலை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டதன் விளைவுதான். இது ஒரு கட்சியோட அடிமட்ட தொண்டர்கள் எவ்வளவு அரசியல் முதிர்ச்சியோட இருக்காங்க அப்படிங்கறத காட்டுது. கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய பாடம். இத நான் இன்னொரு கோணத்துல பாக்குறேன். இந்த மௌனம் அப்படிங்கிறது விசிகாவுக்கு மட்டுமான உத்தி அல்ல. இது ஒரு புதிய அரசியல் ட்ரெண்டா மாற வாய்ப்பு இருக்கா? எப்படி கேக்குறீங்க? அதாவது, இனி வரும் காலங்கள்ல ஒரு கூட்டணி கட்சி தன்னோட கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ள வெளிப்படையா போராடுறதையோ வீதியில இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்யறதையோ விட இப்படி தேர்தல் நேரத்துல சத்தமில்லாம வேலை நிறுத்தம் செய்யறத ஒரு வழக்கமான ஆயுதமா பயன்படுத்த கூடுமா? சந்தேகமே இல்லாம இது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கத்துக் கொடுத்திருக்கு. ஒரு கூட்டணியில உள்ள கட்சி தங்களுக்கு போதிய அங்கீகாரமோ அதிகார பகிர்வோ கிடைக்கலன்னு நினைச்சா அவங்க கூட்டணியை விட்டு வெளியேறி தனித்து போட்டியிட்டு தங்களை அழிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா, அது ஒரு சூசைடல் மூவ் மாதிரி ஆயிடும். ஆனா கூட்டணியிலே இருந்துகிட்டு தங்களோட வாக்குகளை மட்டும் ஃப்ரீ செஞ்சிட்டா போதும், ஒரு மாபெரும் ஆளுங்கட்சியோட தலையெழுத்தையே மாத்திவிட முடியுங்கிற ஒரு பயங்கரமான உண்மையை இந்த தேர்தல் நிரூபிச்சிருக்கு. இது இனி வரும் ஆளுங்கட்சிகளுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மணிதான். கண்டிப்பா. அப்படியானால் இனி அரசியல் கூட்டணிகள்ல நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்க போகுது? அது ரொம்ப பெரிய கேள்வி. நான் ஒரு ஆளுங்கட்சி தலைவரா இருந்தா இனி என் கூட்டணி கட்சியை எப்படி நம்புறது? அவங்க மேடையில எனக்காக பிரச்சாரம் செஞ்சாலும் அவங்க தொண்டர்கள் வாக்குச்சாவடியில எனக்காக பட்டணம் அழுத்துவாங்களா அப்படிங்கறத எப்படி உறுதி செய்யறது? அதுதான் இனிமேல் தமிழக அரசியலோட மிகப்பெரிய சவால். இது ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவலியா மாறப்போகுதே. இனி வெறும் தொகுதி பங்கீடு, தேர்தல் அறிக்கை, மேடை பேச்சுகள் மட்டும் கூட்டணியை தீர்மானிக்காது. மைக்ரோ மேனேஜ்மெண்ட் எனப்படும் மிக நுண்ணிய களப்பணி ஒருங்கிணைப்பு தேவைப்படும். கூட்டணி கட்சியோட ஒவ்வொரு தொண்டனையும் தங்கள் சொந்த கட்சி தொண்டனை போல ஆளுங்கட்சி அரவணைக்க வேண்டிய கட்டாயம் உருவாகும்னு சொல்றீங்க. ஆமா. அதே சமயம் கூட்டணி கட்சிகளும் தங்களுக்கான பவர் ஷேரிங் அல்லது அதிகார பகிர்வை கோருவதில் இன்னும் ஆக்ரோஷமா செயல்படுவாங்க. வெளிப்படையான வாக்குறுதிகளை விட களத்துல நடக்கிற மௌனமான நகர்வுகளே இனி அரசியலை தீர்மானிக்கும். நீங்க கேட்ட அந்த நம்பிக்கையின் அளவுகோல் இனி முழுமையா மாறிடும். இது ஒரு மிகப்பெரிய அரசியல் பரிணாம வளர்ச்சி. இதை விவாதிக்கும் போதே எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது. சொல்லுங்க. இந்த நடுவில் நிற்கும் வாக்குகள் அல்லது விசிகா வாக்குகளின் சிதறல் பத்தி பேசுறோம். ஒருவேளை இந்த முடிவுகள் வேறு மாதிரி அமைந்திருந்தா, அதாவது அந்த சில ஆயிரக்கணக்கான வாக்குகள் மட்டும் மாறாம நேரடியா திமுகவுக்கே விழுந்திருந்தா, இன்று நாம விஜயோட இந்த புதிய கட்சிய ஒரு தோல்வியடைந்த கட்சியாகவோ அல்லது வெறும் ஓட்டு பிரிக்கும் கட்சியாகவோ முத்திர குத்திருப்போமா? அந்த வாய்ப்பு மிக அதிகம். நான் முன்னாடியே சொன்னது போல நம்முடைய தேர்தல் முறை வின்னர் டேக்ஸ் ஆல் முறை. அதாவது 100 வாக்கு வித்தியாசத்துல தோத்தாலும் அவர் தோல்வியாளர் தான். அதேதான். ஒருவேளை அந்த சில ஆயிரம் வாக்குகள் மாறாம இருந்திருந்தா விஜயின் தமிழக வெற்றி கழகம் பல தொகுதிகளில் 2ஆம் இடத்தையோ 3ஆம் இடத்தையோ தான் பிடிச்சிருக்கும். அப்போ அரசியல் விமர்சகர்கள் விஜய் ஒரு நல்ல முயற்சி செஞ்சாரு, ஆனா அவரை பலமான கூட்டணியை அமைக்க தவறிட்டாரு அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க. கண்டிப்பா அப்படிதான் சொல்லியிருப்பாங்க.
அந்த ஒரே சிறிய இடைவெளி தான் அவரை வெறும் மாற்று சக்தி அப்படிங்கிற நிலையிலிருந்து ஆளுங்கட்சி அப்படிங்கிற சிம்மாசனத்துல ஏற்றி வச்சிருக்கு. இந்த சிறிய எண்கள் தான் ஒட்டுமொத்த வரலாற்றையும் மாற்றி எழுதியிருக்கு. அரசியல் எவ்வளவு நுட்பமான ஒரு சதுரங்க விளையாட்டு அப்படிங்கறத இந்த அலசல் மிக தெளிவா காட்டுது. ஆமா. அந்த ஒற்றை செங்கலை உருவியது யார், அந்த செங்கல் உருவப்பட்டதால சரிங்க கோட்டையில தன் புதிய சாம்ராஜ்யத்தை அமைத்தது யார் அப்படிங்கிற முழு சித்திரமும் இப்போ கிடைச்சிடுச்சு. இந்த தேர்தல் முடிவுகள் மேடைகள்ல பேசப்பட்ட வார்த்தைகளால எழுதப்படல. மாறாக வாக்குச்சாவடிகள்ல அமைதி காத்த அந்த சில லட்சக்கணக்கான வாக்காளர்களோட மௌனத்தால் எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த மௌனத்தோட மொழி இனி வரும் ஒவ்வொரு தேர்தல்லையும் எதிரொலிக்கும். ஆமா, அரசியல் கட்சிகள் இனி தங்களுடைய வெளிப்படையான எதிரிகளை பார்த்து பயப்படுறதை விட தங்களுடனே பயணிக்கிற அமைதியான கூட்டாளிகளை பார்த்து அதிகம் விழிப்போடு இருப்பாங்க. இது 2026இன் முடிவல்ல, தமிழக அரசியலோட ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். கண்டிப்பா. உண்மையாகவே இது ஒரு புதிய ஆரம்பம்தான். இந்த ஆழமான அலசலோட முடிவுல இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். நாம பொதுவாவே அரசியல் தளத்துல நடக்கிற பெரிய ஆர்ப்பாட்டங்களையும் முழக்கங்களையும் மட்டுமே கவனிச்சு பழகிட்டோம். ஆமாம். வெளிப்படையான வாக்குறுதிகளாலும் ஒப்பந்தங்களாலும் தான் அரசியல் கூட்டணிகள் கட்டமைக்கப்படுதுன்னு நம்பணும். ஆனா எந்தவித சத்தமும் இல்லாத ஒரு மௌனம் ஒரு மாபெரும் ஆளுங்கட்சியோட அசைக்க முடியாத கோட்டையே அசைத்து பார்க்கும் வல்லமை கொண்டது அப்படின்னா, இனி வரும் காலங்கள்ல இது போன்ற அமைதியான கிளர்ச்சிகளை, அதாவது சைலண்ட் ரெபெலியன்ஸ அரசியல் கட்சிகள் எப்படி முன்கூட்டியே கணிச்சு தடுக்க போறாங்க? அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். வெளிப்படையான எதிரிகள் தொடுக்கும் போரை விட நம்முடனே அமைதியா பயணிக்கிற கூட்டாளிகள் நிகழ்த்தும் இந்த மௌன புரட்சி அதிக ஆபத்தானதா? இந்த ஒற்றை கேள்வியோட இன்றைய அலசலை நிறைவு செய்றேன். ரொம்ப சிறப்பான ஒரு விவாதம். இந்த சுவாரஸ்யமான அரசியல் பயணத்துல எங்களோடு இணைந்திருந்த உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சிந்திப்போம்.